Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். இந்த கூட்டத்தினுடைய விளைவு என்ன? நீங்கள் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஹெலிகாப்டரில் பூ போட்டாங்களாம். இந்த 10 லட்ச ரூபாயை தலித் மாணவன் பல பேருக்கு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டியிருக்கலாம். திராவிட இயக்கம் நிற்கிறதே இந்த தலித் சமூகத்தை நம்பித்தான். திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஆள் வேணும்னு எங்கே கொண்டு லாரி நிறுத்துறான். தலித் காலையில் கொண்டு ஆளை நிறுத்துறான். அங்கே போகாமல் உங்களால் நிறுத்த முடியலையே. நீங்கள் உங்களுடைய அரசியல் அங்கே போலியே, தலித் அரசியல் அங்கே போலியே. தலித் மக்களை திமுக அதிமுகனா பரிசோதனை எளிகளாக பயன்படுத்தாத. அப்போ என்ன அரசியல் பண்ணுறீங்க? யாருக்கான அரசியல் பண்ணுறீங்க? ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சாராய் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன், ஏகேடின்னு பழைய பிராத்வல் கம்பெனி நடத்தின கும்பல். கள்ளக்குறிச்சி அவங்க சொந்த ஊர் தான். எல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 காலேஜ் இருக்கு. இவன் வீட்டுக்குள்ளே அவன் வீட்டுக்குள்ள எவனும் வரவே மாட்டேங்கிறான். இவன் அவன் வீட்டுக்குள்ளே போக விட மாட்டேங்கிறான். அப்புறம் எங்கே பொது சமூகத்தில் போய் கொடுக்கறது? இவன் தான் இன்னும் அன்டச்சபிளாக வச்சுருக்கானே. கோயிலுக்கு விட மாட்டேங்கிறானே. அப்புறம் எங்கே போய் புது நீரோட்டத்தில் போய் கலக்கிறது? நான் உங்கள் செங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி திருச்சியில் பிரம்மாண்டமாக நடந்திருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? திருமாவுக்கு ஒரு பெரிய பலத்தை காட்டியிருக்கிறதா இந்த பேரணி? இல்லைங்க, இது அவங்களுடைய நிரந்தர வாக்கு வங்கி, நிரந்தர கூட்டம். இது பெருசாக மதச்சார்பின்னு போட்டாலும் வரும், மதுவை ஒழிக்கிறதா போட்டாலும் வரும், திருமாவளவன் பிறந்தநாள் போட்டாலும் வரும். இந்த கூட்டம் அவருக்கு நிரந்தர கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய விளைவு என்ன? நீங்கள் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஹெலிகாப்டரில் பூ போட்டாங்களாம். இந்த 10 லட்ச ரூபாயை தலித் மாணவன் பல பேருக்கு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டியிருக்கலாம். இல்லை, காவல் ஆணையர் அனுமதி தரல அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, அனுமதி தரலைன்னா கூட நீங்கள் பூ கொட்டுவது, ஹெலிகாப்டரில் பூ கட்டுவது தான் தலித் அரசியலான்னு கேட்குறேன். நாகரிக அரசியல் இல்லை. இல்லை, நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எத்தனை பிரச்சனை இருக்குது. வடகாடு பிரச்சனையிலிருந்து தமிழ்நாடு முழுக்க தலித் மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக தான் பார்க்கப்படுகிறார்கள். அவர்களை மீட்டெடுத்து அவர்களை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? ஆளூர் ஷானவாஸ் ஒரு எம்எல்ஏ முஸ்லீம் சிஐஏ என்ஆர்சி போராட்டத்துக்கு கூப்பிட்டால பணம் கேட்குறாரு. யார்? 25,000 பணம் போட்டால் தான் உனக்கு முஸ்லீம் அடையாளத்தில் தான் நீ கோயில் நாகர்கோயிலேருந்து நாகப்பட்டினம் வந்திருக்க. நீ கேரளா பார்டரு, கன்னியாகுமரி மாவட்டம். ஆமாம், கேரளா பார்டரு. அப்போ உனக்கு அங்கிருந்து ஒரு முஸ்லீம்கிற அடையாளம் மட்டும்தான் உங்களை எம்எல்ஏ ஆக்கியிருக்கு அந்த தலித் கட்சியில். சொந்த சமூகம், முஸ்லீம் சமூகம் பாதிக்கப்பட்டு அகதி முகாம்கள் போகணும்னு சொல்கிற சட்டம் தான் சிஐஏ என்ஆர்சி. அதை ஆதரித்து நீ குரல் கொடுத்து உணர்ச்சி வசப்பட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கணுமா இல்லையா? அந்த மக்கள்கிட்ட பணம் போட்டால் தான் நான் கூட்டத்துக்கு வருவேன். அப்போ நீ என்ன பாதிரியாரா, அல்லுலுயா கும்பலா? சாசமாக வாங்கிட்டு தான் பேசுவியா? நீ எல்லாம் உனக்கெல்லாம் சீட்டு கொடுத்தத உன்னுடைய சமூகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, தலித் சமூகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இப்போ இந்த திராவிட இயக்கம் நிற்கிறதே இந்த தலித் சமூகத்தை நம்பித்தான். திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஆள் வேணும்னு எங்கே கொண்டு லாரி நிறுத்துறான். எங்கே நிறுத்துறான்? தலித் காலையில் கொண்டு ஆளை நிறுத்துறான். அங்கே போகாமல் உங்களால் நிறுத்த முடியலையே. நீங்கள் உங்களுடைய அரசியல் அங்கே போலியே, தலித் அரசியல் அங்கே போலியே. அதிமுகவுக்கு ஆள் வேணும்னா பெண்களுக்கு என்ன சேலை கொடுக்குறான்? ரெட்டை இலை சேலையை கொண்டு போய் 1000 ரூபா காக்கா பிரியாணி கொண்டு கொடுக்குறான் பெண்களுக்கு. அந்த பெண்களுக்கு அந்த சேலை கட்டிட்டு எங்கே போகிறாங்க? 1000 ரூபாய் வாங்கிட்டு எங்கே போகிறாங்க? அதிமுக கூட்டத்துக்கு. உச்சி வெயில் தலையில் வெடிச்சிடும். அந்த தலித் மக்கள் அதாவது பரிசோதனை எலிகளா? நான் அண்ணன் திருமாவளவன் பற்றி கேட்குறேன். போகாத தடுக்க உங்களால் நிறுத்த முடியலையே. அப்போ என்ன அரசியல் பண்ணுறீங்க? யாருக்கான அரசியல் பண்ணுறீங்க? அதிமுக திமுக யாரும் தலித் காலனிக்கு போய் லாரியில் ஆளை திருப்பி அரசியல் பண்ணக்கூடாது. தடுத்து நிறுத்த முடியுமா? 4 எம்எல்ஏ இருக்கீங்க. பனையூர் பாபு, சிந்தனை செல்வ,
பாலாஜி, ஷானவாஸ் ஒரு எம்பி. இந்த 5 தொகுதியில் முதல்ல தடுத்து நிறுத்த முடியுமா? தலித் மக்களை திமுக அதிமுக பரிசோதனை எளிகளா பயன்படுத்தாத. ஆள் வேணும் லாரி கொடுத்து 500 ரூபா ஆண்களுக்கு சாராயம், பெண்களுக்கு 500 ரூபா கொடுத்தா ஏறி போகிறாங்க. இது எவ்வளோ அபத்தம். இதை தடுத்து நிறுத்த அண்ணன் திருமாவளவன் முயற்சி பண்ணுங்க, ரவிக்குமார் முயற்சி பண்ணுங்கன்னு கேட்குறேன். இதை தடுத்து நிறுத்தாமல் எத்தனை சனாதனத்தை சாதியை நீங்கள் ஒழிக்கவே முடியாது. ஒழிக்க வேண்டியது முதல்ல உங்கள் மக்களை அடுத்த பகடக்காயாக பயன்படுத்தி கொள்ளுகிறான். அதை முதல்ல தடுத்து நிறுத்துங்க. அதுக்கே கட்சி தொண்டர்கள் தானே திமுக அதிமுகவுக்குன்னு வந்து போகிறாங்க. நம்ம தடுக்க முடியும்? இல்லை, கட்சி தொண்டர்கள்லாம் போக மாட்டான், சிறுத்தை தொண்டர்லாம் போகவே மாட்டான். இல்லை நான் சொல்கிறேன்னா திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தானே போகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கே போகிறாங்க? இது கட்சி கூட்டங்களுக்கெல்லாம் போகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்படி இல்லை நான் சொல்கிறது நீ முழுசாக உள்வாங்கவே இல்லை. தலித்து காலனி இருக்குல்ல, தலித்து காலனியில் அதிமுக ஊர்வலத்துக்கு ஒரு 5000 பேர் வேணும். எங்கே கொண்டு போய் மேட்டுக்குடி சமூகம் இருக்கிற இடத்துல போய் லாரி நிறுத்தி ஆளை ஏற்றிட்டு போகிறாங்களா? சார் சென்னை எடுத்துங்க. சென்னையில் ஒரு ஊர்வலம் போகணும், ஒரு 1000 பேர் 2000 பேர் வேணும். யாருக்கு? அதிமுகவுக்கு வேணும், இல்லை திமுகவுக்கு வேணும். இந்த லாரி எங்கே போகுது? மயிலாப்பூர் போய் ஆளை ஏற்றிட்டு வர முடியுமா? மாம்பழத்தில் ஆளை ஏற்றிட்டு வர முடியுமா? யார் வருவா? யோசிச்சு பேசுங்க. எங்கே போகிறான்? தலித் மக்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறான். போய் என்ன சொல்கிறான்? 1000 இப்போ அதிமுக சத்தியா இருக்கார், ஆதி ராஜாராம் இருக்கார், ஆதி ராஜாராம் இருக்கார். இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த கூட்டத்தை பார்க்குறீங்க, அந்த மூஞ்சிகளை பார்க்குறீங்களா? அப்பாவி மூஞ்சிகள். 500 ரூபாய்க்கு வந்து வேகாத வெயிலில் குழந்தை குட்டியோடு வருதுங்க. யார் வர்றா? மாமிகள் வர்றாங்களா? இல்லை வேற இந்த ஜாதி சொல்ல மேட்டுக்குடி ஜாதி வருதா? யாரா வர்றாங்களா? யார் வர்றா? தலித் மக்கள் தான் வரான். அதை தடுத்து நிறுத்த முடியுமா? நான் நேரடியாக கேட்குறேன். ரவிக்குமார், நான் உங்கள் தொகுதியில் தடுத்து நிறுத்த முடியுமா? பாலாஜி தடுத்து நிறுத்த முடியுமா? சிந்தனை செல்வன் தடுத்து நிறுத்த முடியுமா? இதுதான் தலித் அரசியல். இன்னும் அந்த மக்களுக்கான அரசியலே போய் சேரல, அவனுக்கான கல்வியே போய் சேரல. அந்த மக்களை திராவிட இயக்கங்கள் 2 இயக்கங்களும் எப்படி பயன்படுத்திக்கிறான்? கூட்டம் சேர்த்துக்கிற ஒரு கூட்டமாக பயன்படுத்துகிறான். நான் நேராக ஈரோடு எலெக்ஷனில் பார்த்தேன். தலித் காலனிகளில் தான் பணம் கொடுக்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது. நீங்கள் எலெக்ஷனில்? ஆமாம், லாரியில் ஆளை ஏற்றிட்டு போகிறது அங்கே தான். எந்த மேல் சாதியும் லாரியில் ஏறுறதே இல்லை. எங்கேயோ எல்லா கூட்டத்துக்கும் அதிமுக திமுக கூட்டம் அத்தனை கூட்டத்துக்கும் எங்கே போய் லாரி நிறுத்துறான்? தலித் மக்கள் அடர்ந்து வாழுகிற பகுதியில் தான் லாரி நிறுத்துறான். அங்கே அரசியலை முதல்ல சொல்லிக் கொடுங்க. அது சொல்லிக் கொடுக்காம எத்தனை மாநாடு போட்டாலும் எந்த தீர்வும் நடக்க போகிறது இல்லை. இல்லை, இதுக்கு முன்னாடி வெல்லும் சனநாயகம் மாநாடு, அப்புறமேலு வந்து திருச்சியில் வேற ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதன் பிறகு கடந்த வருடம் வந்து போதைப் பொருள் மற்றும் மது ஒழிப்பு மாநாடு வந்து நடத்தியிருந்தாங்க. அதுவும் பெரிய அளவில் பேசப்பட்டது. பட் இருந்தாலும் திமுக வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி போதையை ஒழிப்பீங்க, மது ஒழிப்பீங்க அப்படிங்கிற கேள்வி கணைகள்லாம் விசிகாவை நோக்கி நகர்ந்தது. தற்போது இந்த மதச்சார்பின்மை காப்போம் மாநாடு என்பது பாஜகவுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டத்தை வந்து காட்டி இது வந்து திமுகவில் இந்த முறை வந்து அதிக எண்ணிக்கையில் சீட்டை பெறணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் தானே? அதுதான். அதை தாண்டி வேறு என்ன இருக்குது? அடிப்படை விஷயங்கள் 1008 விஷயம் இருக்குது. தலித்து பல்கலைக்கழகங்கள் இல்லை தமிழ்நாட்டில். தலித்துக்கான பொறியியல் கல்லூரி இல்லை, தலித்துக்கான மருத்துவக் கல்லூரி இல்லை. இல்லையா, ரிசர்வேஷனில் தான் எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டாக வருது. பட்டியல் சமூக மக்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் ஒதுக்கப்பட்டு தானே வருது. ஒதுக்கப்படுது. எத்தனை சதவீதம் சொல்லுங்கள்? எத்தனை சதவீதம்? இல்லை, 69 இப்போ 15% இருக்காங்க. 3% வந்து அருந்ததியருக்கு கொடுக்குறாங்க சார். அதாவது இதெல்லாம் யானை பசிக்கு சோள பொறி. நான் என்ன சொல்கிறேன், தலித்து ஒரு மிகப்பெரிய சமூக அமைப்பு எங்கள் தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில். தென்பகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர். இவர்களுக்கான கல்வி, அடிப்படை கல்வியை கொடுத்தால இந்த எஸ்சிங்கிற பட்டியல் வெளியேறிடும். எஸ்சிங்கிற பட்டியல் வெளியேறிடும். இங்கே தலித்துங்கிற அடையாளம் அழிஞ்சு போயிடும். இன்னும் செய்திகள் பாதுகாக்கப்படுகிறது. யாரால்? திமுக அதிமுகவால். அவர்களுக்கு இலவச கல்வியை கொடுப்பதற்கு அந்த சமூகமே இன்னும் முயற்சி பண்ணல. ஒரு இன்ஜினியரிங் காலேஜு சாராய் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன்,
அபின் விற்கிறவன், ஏகேடின்னு பழைய பிராத்தல் கம்பெனி நடத்தின கும்பல் அது. கள்ளக்குறிச்சி அவங்க சொந்த ஊர் தான். எல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 காலேஜ் இருக்கு தமிழ்நாட்டில். ஆமாம், ஏகேடி லாட்ஜ் விபச்சார விடுதி நடத்தின ஊர் அது கள்ளக்குறிச்சியில். இன்றைக்கி ஏகேடி தான் கள்ளக்குறிச்சி பூரா சொந்தமே அவங்களுக்கு தான். நான் என்ன கேட்குறேன், அந்த தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் ஒரு 5 பொறியியல் கல்லூரி, ஒரு கல்லூரிக்கு ஒரு 2000 பேர் ஒரு வருஷம். இப்போ 20 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் இன்ஜினியர் பொறியியல் ஆயிருப்பான்? 60,000 பேர் இலவச பொறியாளர் ஆயிருப்பான். ஆயிருப்பானா இருக்க மாட்டானா? காசு இல்லையா? ஒரு 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 பொறியியல் கல்லூரி இப்போ விலைக்கு விற்கிறான். எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி பூரா பொறியியல் கல்லூரி வச்சுருக்கான். பொறியியல் கல்லூரியை சாராயம் விற்றவன், கஞ்சா விற்றவன், அபின் விற்றவன், பால் விற்றவன், மோர் விற்றவன், ரியல் எஸ்டேட் பண்ணும் பூரா தமிழ்நாட்டில் ஒரு 500 பொறியியல் கல்லூரி இருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் என்ன லண்டன்லேருந்து இறக்குமதி பண்ணார்? தனலட்சுமி சீனிவாசனுடைய கதையை எடுத்தீங்கன்னா பழைய சாராய வியாபாரி, சாராயம் பெரம்பலூரில். ஆமாம், சாராய உடையார் தான் அவருக்கு பேர். எது? ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி. ஜேபிஆர் வட சென்னையில் சாராயம் வித்த பார்ட்டி தான். கல்வி பூரா இவங்ககிட்ட இருக்கு. அப்போது ஏன் ஒரு சமூக அமைப்புக்காக, தலித்துக்களுக்காக ஒரு கல்லூரி, ஒரு கட்டமைப்பை ஏன் உருவாக்க முடியல? நினைக்கவே இல்லை. ரவிக்குமார் இருக்கிற ஒரு ரவிக்குமார் இதுவரைக்கும் பிடபிள்யூ ஹைவேஸில் அடித்த கமிஷனுக்கு 5 காலேஜ் கட்டலாம் ரவிக்குமார்கிட்ட. ஆளூர் ஷானவாஸ். இல்லை, நீங்கள் சொல்கிறது பர்டிகுலராக ஒரு பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமே ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லி போகும்போது அது டோட்டலாக அந்த மக்கள் மட்டுமே படிக்கும்போது அது வந்து சிறுமைப்படுத்தப்பட்டுறாதா? இல்லை, பொது நீரோட்டத்தோட பொது நீரோட்டத்தில் வந்து கலக்கிறதானே எல்லா விதமான சம பங்கீட்டுக்கான ஒரு அரசியலாக இருக்க முடியும். இந்த தலித்தை பொது நீரோட்டத்தில் சேர்த்த மாட்டேங்கிறானே. இந்த தலித்தை பொது நீரோட்டத்தில் எந்த முட்டாலும் சேர்த்த மாட்டேங்கிறானா சார்? இவன் வீட்டுக்குள்ள, அவன் வீட்டுக்குள்ள எவனும் வரவே மாட்டேங்கிறான். இவன் அவன் வீட்டுக்குள்ளே போக விட மாட்டேங்கிறான். அப்புறம் எங்கே பொது சமூகத்தில் போய் பிடுங்கிறது? எங்கே பிடுங்கிறது? இவன் தான் இன்னும் அன்டச்சபிளாக வச்சுருக்கானே. கோயிலுக்கு விட மாட்டேங்கிறானே. அப்புறம் எங்கே போய் பொது நீரோட்டத்தில் போய் கலக்கிறது? அப்போ அவனுக்கு அவனுடைய சமூகம் தானுங்க அவனை உயர்த்தணும். அம்பேத்கர் தானே இந்த மக்களுக்காக போராடினார். ஏன் ராஜாஜி ஏன் போராடல? ராஜாஜி இந்த சமூகத்தை 6000 பள்ளிக்கூடத்தை மூடினார், பணமே இல்லைன்னு. ஏன் இவன் படிக்கக்கூடாது? கோசம் பையன் சட்டிமானம் செய்யப்போ, பார்பர் பையன் முடிவெட்டப்போ, செருப்பு தைக்கிற போது இது யார் சொன்னா? ராஜாஜி. காமராஜர் வந்து 6000 பள்ளிக்கூடத்தை திறந்தார். அப்போ பொது சமூகம் இந்த சமூகத்தை அரவணைத்தால் ஏன் சண்டை வருது? ஜாதி சண்டை ஏன் வருது? பொது சமூகம் திட்டமிட்டு இந்த தலித் சமூகத்தை என்ன பண்ணுறான்? மிதிக்கிறான், அழிக்கிறான், ரத்தம் சிந்துறான. ஒரே சாய் தானே, ஒரே தமிழ் சாய் தான். குடிசையை கொளுத்துறான. அப்போது கோகுல்ராஜ் யுவராஜ் கதை என்ன? அவன் என்னையா தப்பு பண்ணிட்டு நாக்க பிளேடு கத்தீரில் வெட்டுறான் அவன். கோகுல்ராஜ் கொலை வழக்கு. ஒரு பெண்ணை காதல் பண்ணுறது நாட்டில் அவ்வளோ பெரிய குற்றமா? அப்போது பொது சமூகத்துக்குள்ள இந்த சமூகத்தை வர விட மாட்டேங்கிறான். அதனால தான் அவன் போராடுறான். அப்போ அவனுக்கு இந்த தலைவர்கள் தான் அங்கீகாரம் கொடுக்கணும். அவனை நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரியாக்கு மக்கள் எல்லாம் பயப்படுவானா? ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக்கு குரூப் 1, குரூப் 3, குரூப் 4 ஐஏஎஸ் எப்படி எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. பொது சமூகம் போய் பிடுங்குதா? அவன் சேர்த்தவே மாட்டான். உன்னுடைய சமூகத்தை நீ தான் உயர்த்தணும். அதற்கான தேவைதான் இந்த சமூகம் இப்போ ஏங்கி கிடக்கு. இல்லை, திருமாவர்கள் 35 ஆண்டு காலம் அரசியல் பயணத்தை மேற்கொண்டும் கூட இன்னும் சரிப்படுத்த முடியாது. அடிப்படை கட்டமைப்பே இல்லைங்க. அடிப்படை கட்டமைப்பே இல்லை. அடிப்படை கட்டமைப்பு இருந்தால் தான் அந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஊர்வலம், உண்ணாவிரதம், போராட்டம் இதெல்லாம் எந்த நடக்காது. இல்லை, கோட் ஷூட்லாம் போட்டு அத்தனை லட்சம் தொண்டர்களோட அந்த கோட் ஷூட்டை கட்டினா அவன் திருப்பி எங்கே போகணும்? சரிக்கு தானே போகணும். போய் டாடா கம்பெனியில் போய் சேர்ந்துட முடியுமா? பிர்லா கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட முடியுமா? அவன் மட்டும் அந்த திருப்பி எங்கே போகிறான்? அப்படி சேரிக்கு தான் போகணும். அது உள்ள அரசியல், அது உள்ள சமூக மாற்றம். இல்லை, மதச்சார்பின்மை காப்போம் பேரணி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகத்தையும் தனக்கான ஒரு வாக்கு வங்கியாக மாற்றும் ஒரு யுக்தி தான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் திமுக விட்டு வெளியே வராது சார். அது பூராமே
நீங்கள் திமுகவோடு தான் இருப்பான் அவன். யார்? சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் திமுகவோடு தான் இருப்பான். திமுகவுக்கு தான் வாக்களிப்பான். சிறுத்தையெல்லாம் திரும்பியே பார்க்க மாட்டான். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி, இந்த முறை எவ்வளோதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த 10 சீட்டு இவங்க கேட்குறதே 10 தான் கேட்குறாங்க. 6க்கு பதிலாக 8 கிடைக்கும், அவ்வளோதான். கம்யூனிஸ்ட் இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, அவ்வளோதான். வேறு திமுக என்ன 117 கீழேயா போகும்? வாய்ப்பே இல்லை. சிங்கிள் டிஜிட் தான். 10 கேட்பாங்க. முதல்ல 6 கொடுத்தாங்க, இப்போ 7, 8 அவ்வளோதான். வேறு எல்லாத்துக்குமே 5, 5, 10, 10 கொடுக்கணும்னா ஆந்திராவில் இருக்கிற சீட்டையும் சேர்த்திக்கணும். அதே இல்லை, 234 பத்தாது, 500 வேணும். 500 வேணும். அப்போ எங்கே ஆந்திராவில் தான் கொஞ்சம் எடுக்கணும். வாய்ப்பே இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட நன்றி. நன்றி, வணக்கம்.